Marvel Studios Thunderbolts opens in Indian theatre from May 1, 2025. English, Hindi, Tamil and Telugu. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Gronatil. MCR Pure Cotton Club, formals and casual shirts. இது போர். வார் அப்படின்னு வரும்போது நம்ம மேல என்னென்ன தாக்குதல் நடக்க முடியும்? ஏர் அட்டாக், வான்வழி தாக்குதல். அந்த தாக்குதல் நடந்ததுன்னா அவங்க என்ன செய்யணும்? சென்னையை பொறுத்தளவுக்கும் வான்வழி தாக்குதல் வர்றதுக்கு ரொம்ப கம்மியான ஒரு சான்ஸ் இருந்தாலும் நம்ம வந்து கேட்டகரி 1ல வந்து வர்றோம். ரொம்ப திக்லி பாப்புலேட்டட் சிட்டிஸ். இங்க வந்து ஒரு பாம்பு விழுந்தாலும் ஒரு மிகப்பெரிய பேரழிவாயிரும். லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் வந்து நம்ம மேல வரலாம். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு. கல்பாக்கம் ஏன்னு பார்த்தீங்கன்னா அணு உலைகள் வச்சு நம்ம மின்சார உற்பத்தி பண்றோம். அந்த அணு உலை வந்து வெடிச்சிச்சுன்னா இந்த மொத்த சென்னைக்கு எந்த விதமான பாதிப்பு ஆகும் அப்படிங்கிறது வந்து நம்ம யோசிச்சு கூட பார்க்க முடியாது. கடந்த காலத்தில் இருந்த வார் மாதிரிலாம் இப்போ 3 மாதம் டைம் வேணும், எல்லாமே நம்ம பார்டருக்கு போகணும், இங்கே கம்யூனிகேஷன் கிடையாது. அந்த காலகட்டத்தில் இப்போல்லாம் ஹாட் வார் சினாரியோ 48 மணி நேரத்துக்குள்ளே வந்து நம்ம ஃபயர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்மளுடைய வார் ஃபைட்டிங் கேப்பபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஆர்மி எடுத்துட்டிங்கன்னா தேர் நோ மேட்ச். நம்மகிட்ட உள்ள டெக்னாலஜியிலேருந்து, நம்மகிட்ட உள்ள நியூமரிக்கல் சுப்பீரியாரிட்டியிலேருந்து எல்லாமே காலங்காலமாக நம்ம பார்த்துருக்கோம். அவங்களுடைய டோட்டல் மக்கள் தொகை 28 கோடி தான். நம்ம 150 கோடி மக்கள் தொகையில் எவ்வளோ பெரிய ஆர்மி வச்சுருக்கோம். டேங்க் நம்பர்ஸும் ஜாஸ்தி, எல்லாமே ஜாஸ்தி. நேவியை பொறுத்தளவுக்கு அவங்க பிறக்கவே இல்லைன்ற மாதிரி தான். நம்மகிட்ட ரெண்டு கேரியர்ஸ், ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ். நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு இன்ஃபர்மேஷன் வச்சு பார்த்தீங்கன்னா 2 to 3 days மேலே இந்த வார் தாங்காது. எந்த கண்ட்ரியும் வந்து பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணலை. சவுதி அரேபியா ஓப்பனாக சொல்லிச்சு அவங்க வந்து பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டோம் அப்படின்றத வந்து அவங்க சொல்லிட்டாங்க. அது மிகப்பெரிய இஸ்லாமிய கண்ட்ரி அது. ஆனால் மிகப்பெரிய ஃபோர்ஸ் மல்டிப்ளேயர் எங்கேருந்து வருதுன்னா சைனாலேருந்து வரணும். சைனா, பாகிஸ்தான், இந்தியான்னு பார்க்காம இப்போ சைனா, பாகிஸ்தான், இந்தியா, ரஷ்யா. ரஷ்யா வந்து இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லும் போது அந்த ரஷ்யாவை எதிர்த்து சைனா தன்னுடைய படைகளை அனுப்புமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய கேள்விக்குறி. நல்ல தெரிஞ்சோதான் நல்ல ஒரு சுய நினைவோட தேசிய தலைமை வந்து ஒரு முடிவு எடுத்துருச்சு. இந்த முடிவு கட்டாயம் ஒரு விளைவை வந்து ஏற்படுத்தாம நிற்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. உள்துறை அமைச்சகத்தால் வெளியிடப்பட்ட இந்த அறிவிப்பு வந்து போர்க்கால ஒத்திகை அப்படிங்கிறது வந்து ஒன்று வந்து ஒத்திகை பை ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் அவங்களுடைய ரிஹர்சல்ஸ் வந்து எப்பயுமே பண்ணிட்டு இருப்பாங்க. ப்ரிப்பேர்ட்னஸ் டுவர்ட்ஸ் வார். இப்போ வந்து இந்த காலகட்டத்தில் பொதுமக்களாகிய நம்மளுக்கு என்ன ரோல், நம்மளுடைய கடமைகள், நம்மளுடைய ரோல் என்ன அப்படிங்கிறத தான் இப்போ வந்து உள்துறை அமைச்சகம் வந்து நமக்கு ஒரு கைட்லைன்ஸாக கொடுக்குறாங்க. இப்போ என்ன பொதுமக்களுக்கு இதில் என்ன ஒரு இது அப்படிங்கிறத வந்து நான் கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன். இப்போ போர் பதற்றம் சூழலில் இருக்கும்போது, நாளைக்கு வார் அப்படின்னு வரும்போது நம்ம மேலே என்னென்ன தாக்குதல் நடக்க முடியும், அந்த தாக்குதல் நடக்கும்போது நம்மளை காப்பாற்றிக்கிறதுலேருந்து, இந்த நாட்டை காப்பாற்றுறதுலேருந்து, நம்மளை சார்ந்திருக்கிறவங்களை காப்பாற்றி இந்த நாட்டின் சொத்தை எப்படி காப்பாற்றி இந்த நாட்டை எப்படி காப்பாற்றுறதுக்கு நம்மளுடைய கடமை என்ன அப்படிங்கிறத வந்து அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த கைட்லைன்ஸ். போர் ஒத்திகை இந்த இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்மளை காப்பாற்றிக்கிறதுலேருந்து நம்ம இதில் வந்து நம்மளுடைய இது எல்லாமே ஒத்திகையில் எல்லாமே ஆரம்பிக்கும். இப்போ வந்து நம்ம மேலே என்ன தாக்குதல் நடக்க முடியும் அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த வார் ஒத்திகை. இப்போ வந்து கடந்த 3 நாட்களாக வந்து இந்த பார்டர் டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த ஒத்திகை வந்து நடந்துருக்கு. பொதுமக்கள் வந்து ஒன்று வந்து ஏர் அட்டாக், வான்வழி தாக்குதல். அந்த தாக்குதல் நடந்ததுன்னா அவங்க என்ன செய்யணும்? இப்போ வந்து ஒரு வான்வழி தாக்குதல் நடந்தால், இப்போ நம்ம வான்வழி தாக்குதல்னால் என்னன்னே தெரியாத சதர்ன் ஸ்டேட்ஸ் நம்மெல்லாம் வந்து போருங்கிறது என்னன்னே தெரியாது. எந்த ஒரு காலகட்டத்துலேயும் நம்ம போர் பார்க்கல. அதனால் நமக்கு இது தெரியாது. ஆனால் இந்த பார்டர் டிஸ்ட்ரிக்ட்ஸில் முந்தா நாள் ஃபிரோஜ்பூர் இல்லை இந்த ஜம்மு அந்த ஃபுல் ஸ்ட்ரெச்சில் எல்லாருக்குமே தெரியும். 1999 நான் கார்கில் டைமில் அங்கே இருக்கும்போது என் மனைவி தனியாக வீட்டில் இருந்தாங்க. அவங்க வந்து இந்த ஆர்ட்லரி ஷெல்லிங்னு ஒன்று சொல்லுவாங்க, ஆர்டி ஃபயர். அவங்க கன் ஃபயர் பண்ணும்போது அது வந்து கட்டுவாவில் வந்து விழுகும், வீட்டுக்கிட்ட வந்து விழுகும். அப்போ அந்த மாதிரி ஒரு காலத்தில் அவங்க வந்து பங்கர்ஸ்குள்ளே போய் இருந்துக்கிறணும். ஓவர் ஷெல்டர்ஸ் உள்ள பங்கர்ன்னு இருக்கும், ஓப்பன் பங்கர்ஸ் இருக்கும். அது எல்லாமே எந்த நேரத்தில் எதை செய்யணும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்கணும். அவங்களுக்கு யார் சொல்லிக் கொடுப்பா? இப்போ வந்து நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு இப்போ வந்து ஒரு சைரன் ஒலிக்குது. அந்த சைரன் ஏன் ஒலிக்குது, நான் அந்த சைரன் ஒலிக்கும்போது என்ன செய்யணும்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா? இதுதான் வந்து கைட்லைன்ஸ். இப்போ வந்து முதல்ல வந்து நம்ம வான்வெளி தாக்குதலுக்கு வருவோம். ஏர் சைரன் அப்படிம்பாங்க. ஒரு சைரன் ஏர் அட்டாக் வருது, இமினன்ட் ஏர் அட்டாக். அப்போ வந்து என்ன செய்யணும்னா எவ்வளவு ஒரு இதில் வந்து நம்ம ரியாக்ட் பண்ணணும், ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணணும், எங்கே போகணும்,
அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். உக்ரைன் எடுத்துக்கிட்டாலும் பாலஸ்டீனை எடுத்துக்கிட்டாலும் நம்ம வந்து அவங்க வந்து அண்டர் கிரவுண்டை வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க எல்லாமே. அவங்களுக்கு தெரியும் வான்வெளி தாக்குதல் வருது அப்படிங்கிறதுனால இப்போ வந்து எல்லாம் தேரம் ரெடி. பாலஸ்டீன் எடுத்துக்கிட்டாலும் சரி, இதை எடுத்துக்கிட்டாலும் இப்போ நம்ம சென்னையை பொறுத்தளவுக்கும் வான்வெளி தாக்குதல் வர்றதுக்கு ரொம்ப கம்மியான ஒரு சான்ஸ் இருந்தாலும் நம்ம வந்து கேட்டகரி 1ல் வந்து வர்றோம். ஏன்னா மும்பை, டெல்லி, சென்னை இந்த மாதிரி மெட்ரோ சிட்டிஸ் எல்லாமே ரொம்ப திக்லி பாப்புலேட்டட் சிட்டிஸ். இங்கே வந்து ஒரு பாம்பு விழுந்தாலும் நான் உங்களுடைய இது வந்து பின்னாடி எடுத்து போனீங்கன்னா ஹிரோஷிமா, நாகசாகியில் ஒரு அணுகுண்டு விழுந்துச்சுன்னா அந்த இது வந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த விளைவுகளை சந்திச்சிட்டு இருக்கிற இந்த இதில் ஒரு மிகப்பெரிய பேரழிவாயிரும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு வான்வெளி தாக்குதல் நடக்க போகுது. நம்ம அணுகுண்டு பற்றி நான் பேசவே வரல. நான் சொல்கிறது வந்து ஒன்லி வந்து ஏர் நார்மல் கன்வென்ஷனல் வார்ஹெட்டோட ஒரு ஏர் அட்டாக் வருது அப்படிங்கும்போது வந்து நம்மளை காப்பாற்றிக்கிறது ஒன்று இம்மிடியட்டாக கீழே படுக்கணும். கீழே படுத்துட்டு எங்கெங்கே வந்து பேஸ்மெண்ட்ஸ் இருக்கோ, இப்போ நம்ம ஷாப்பிங் மால்லாம் போனீங்கன்னா பேஸ்மெண்ட் பார்க்கிங் இருக்கும், அங்கெல்லாம் போய் நம்ம வந்து தஞ்சம் புகுந்துடலாம். இது வந்து வான்வெளி தாக்குதலுக்கு. அதுக்கப்புறம் இந்த பிளாக் அவுட்டுன்னு ஒன்று சொல்லுவாங்க. பிளாக் அவுட்டுன்னு ஏன் திடீர்னு வந்து இன்றைக்கி நைட்டு வந்து ஃபுல்லு கிரிட் ஆஃப், சென்னையில் எங்கேயுமே லைட்டு கிடையாது. அப்போ வந்து இது எதை சொல்ல வருது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா, அகெயின் இன்னொரு வான்வெளி தாக்குதல் வந்து எப்படின்னா, ஃப்ளைட்டில் வரும்போதும் நார்மல் கமர்ஷியல் ஏர்க்ராஃப்டில் வரும்போது பார்த்திங்கன்னா, நம்ம பீச்சஸ் எங்கே இருக்குது, நம்ம ஏர்போர்ட் எங்கே இருக்குது, நம்ம ஈவன் பில்டிங்ஸ் வந்து நம்ம ஃபீனிக்ஸ் மால் தெரியும், ஒவ்வொன்றையும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இதே இது டோட்டலி டார்க் ஆயிடுச்சுன்னா கல்பாக்கம் எங்கே இருக்குது, ஏர்போர்ட் எங்கே இருக்குன்னு யாரால் கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. ஸோ நாளைக்கு வந்து நைட்டில் வந்து ஏர் ரைடு வருது அப்படிங்கும்போது வந்து இந்த பிளாக் அவுட் ட்ரில் வந்து பண்ணுவாங்க. அப்போ வந்து பொறுப்பு இல்லாமல் என்ன செய்வாங்கன்னா, நம்ம மக்கள் வந்து இன்வெர்ட்டர் வச்சுருக்காங்க, இது வச்சுருக்கிறவங்க எல்லாம் திருப்பி பளிச்சுன்னு லைட் போட்டாங்கன்னா அதுவும் வந்து நமக்கு ஒரு இது தான் அது. ஸோ இந்த நைட்டு பிளாக் அவுட் பண்ணுறது, அந்த ட்ரில்லை வந்து ஒவ்வொரு பொதுமக்களுக்கும் புரிய வைக்கிறதுக்கான ஒரு ட்ரில். இது வந்து ரெண்டுமே ரொம்ப முக்கியமான ஒரு ட்ரில். அந்த பிளாக் அவுட் ட்ரில்லுங்கிறது இன்னொரு தருவாயிலையும் அது செய்வாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்ம இராணுவ தளவாடம் இருக்குது. அதில் ஒன்று வந்து நான் நேம் டு பிருத்திவி அப்படின்னு வச்சுங்க. அந்த மிசைல் வந்து மூவ் ஆகுது, அந்த லான்ச்சர் வந்து மூவ் ஆகுது, எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்படி மூவ் ஆகும்போது அவங்களுடைய சேட்டலைட் வந்து இதோட மூவ்மெண்ட்டை பிக்கப் பண்ணக்கூடாது. நைட்டு மட்டும்தான் மூவ் பண்ணுவாங்க, இதை பிக்கப் பண்ணக்கூடாது. அப்படிங்கும்போது என்ன ஆகும்னா, அது போகிற ரோடில் அந்த ஊர் எல்லாமே பிளாக் அவுட் பண்ணுவாங்க, அந்த நைட் லைட்டு. அந்த சமயத்தில் வந்து யாருமே பொறுப்பில்லாமல் நடந்துக்கிறக்கூடாது. அது அப்படின்னா இந்த ஒரு இது வந்து பொதுமக்களான உங்களுக்கு எனக்கும் தெரியணும் தேவையே இல்லை. அந்த மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட் மூவ் ஆகுதுங்கிறது தேவையே கிடையாது. இது நாட்டோட நலனுக்கு அது போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஏர் அட்டாக் வரப்போகுது, இல்லை இந்த மாதிரி இருக்குது, நான் வந்து என்ன செய்யணும், என்னுடைய ரோல் என்ன, அது இந்த ரெண்டு வந்து நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு பங்கர் வந்து இங்கே வந்து நமக்கு அப்ளிகபிளே கிடையாது. அது வந்து ஆர்ட்லரி ரேஞ்சில் உள்ள டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கு மட்டும். ஆர்ட்லரி ரேஞ்சில் எந்த ஆர்ட்லரி ரேஞ்சுனா 30-35 கிலோமீட்டர் தான். பாகிஸ்தான் பார்டர்லேருந்து 25-30 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற அந்த ரேஞ்சு, மிஞ்சி போனால் 50 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த பார்டர் டிஸ்ட்ரிக்ட்ஸ் அவங்களுக்கு மட்டும்தான் அது பொருந்தும். நம்ம தமிழ்நாடை பொறுத்தளவுக்கும் நம்ம கேட்டகரி 1னா நம்ம மேலே வந்து அவங்களுடைய ஐசிபிஎம்ஸ் லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் வந்து நம்ம மேலே வரலாம். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஒரு வான்வெளி தாக்குதல் இல்லை, அவங்களுடைய பாம்பர்ஸ் அவங்களுடைய இது வந்து பண்ணலாம். இல்லாட்டினா அரேபியன் சீலையும் பே ஆஃப் பெங்கால்லையும் அவங்க ஷிப்ஸ் வரும்போது அதிலிருந்து நம்ம மேலே மிசைல் ஃபயர் பண்ணலாம். இந்த மாதிரி காலகட்டத்தில் நம்மளை பாதுகாத்துக்கிற என்ன செய்யணுன்றதை வந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அதை வந்து அவங்க சொல்லுவாங்க. இது தவிர வாலண்டியர் ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்னு எல்லாமே இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு ரோல் வந்து டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் போலீஸ், இவங்களுக்குன்னு ஒரு சில ரோல்ஸ் இருக்குது. டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் பொதுமக்களை காப்பாற்றுறதுல தவிர மற்ற அட்மினிஸ்ட்ரேஷன், இப்போ வந்து பேரிடர் மேலாண்மைன்னு ஒன்று இருக்குது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு கீழே. ஒரு வெள்ளம் வந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிற எல்லாத்துக்கும் எஸ்ஓபி இருக்கிற மாதிரி இதுக்கு ஒரு எஸ்ஓபி. அவங்க வந்து இந்த மாதிரி வந்து ஒரு தாக்குதல் நடக்கும்போது பொதுமக்களுடைய நலன் கருதி அவங்க என்னென்ன செய்யணுமோ அவங்க வந்து செய்யணும். இது போக போலீஸ் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுறது தவிர இன்னும் அவங்களுக்கு அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் மற்ற இது எல்லாத்தையும் பாதுகாக்கிற ஒரு இது வந்துடும். இது தவிர வாலண்டரி ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் அதர் ஆர்கனைசேஷன்ஸ் லைக் என்சிசி, என்எஸ்எஸ், ஸ்கவுட்டு, ஹோம்கார்டு இந்த மாதிரி உள்ள ஆர்கனைசேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு அவங்களுடைய கடமை டுவர்ட்ஸ் டிஃபென்ஸ் ஆஃப் தி கண்ட்ரி அவங்க வந்து என்ன பண்ணணும், அவங்க அவங்க வந்து என்ன கண்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் வந்து ரிஹர்ஸ் பண்ணணும். இது தவிர நீங்கள் ஃபயர் சர்வீஸ் இருக்குது நம்மகிட்ட.
இப்போ வந்து ஒரு ஏர் ரைட் ஆயிடுச்சு, ஒரு பில்டிங்கே பற்றி எரிஞ்சிட்டு இருக்கும்போது ஃபயர் சர்வீஸ் வந்து அவங்களுடைய ரிஹர்சல் ட்ரில்ஸு அது பண்ணணும். இது போக எவாக்குவேஷன், இப்போ வந்து ஒரு ரெய்டு ஆயிடுச்சுன்னா ஒரு எத்தனை கேஷுவாலிட்டிஸ் இருப்பாங்களோ அவங்கள வந்து எவாக்குவேட் பண்ணி நியரஸ்ட் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் கொண்டு போகிறதுக்கான ஆம்புலன்ஸ் சர்வீசஸ், ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டோட இது எல்லாமே எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். இதை வந்து நம்ம வந்து ஒரு கவர்மெண்ட் அந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட் செய்யும், டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் செய்யும் அப்படின்னு இல்லை. இப்போ வந்து நம்ம எப்படி கோவிட் காலத்தில் பார்த்தீங்கன்னா வாலண்டியர் ஆர்கனைசேஷன்ஸ் எத்தனையோ முன் வந்து எல்லாமே செஞ்சாங்க. அது மாதிரி இது ஒரு போர்க்கால அடிப்படையில் தான் அது நடந்தது. இது போர். இந்த போரில் வந்து எல்லாருடைய கான்ட்ரிபியூஷனும் இருக்கும். அப்போ வந்து ஒரு பக்கத்தில் ஒருத்தன் அடிபட்டு கிடக்குறான்னா அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு உங்களுக்கும் எனக்கும் ஒரு டியூட்டி இருக்குது, அதை நம்ம செய்யணும். அந்த டியூட்டி, அந்த ஒரு கடமையை நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறது தான் இந்த ரிஹர்சல்ஸ் எல்லாமே. 244 டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து ஐடென்டிஃபைடு கேட்டகரைஸ்டு சிவில் டிஃபென்ஸ் டிஸ்ட்ரிக்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த கேட்டகரி சிவில் டிஃபென்ஸ் டிஸ்ட்ரிக்ட்ஸ்னால் எத்தனை கேட்டகரி இருக்குது? மொத்தம் 3 கேட்டகரி இருக்குது. கேட்டகரி 1, கேட்டகரி 2, கேட்டகரி 3. கேட்டகரி 1ங்கிறது என்னது? அது எந்த அடிப்படையில் இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய பேரழிவு. இப்போ வந்து கேட்டகரி 1ல் பார்த்திங்கன்னா டெல்லி இருக்கும், மும்பை, சென்னை, இந்த மாதிரி ஒரு நியூக்ளியர் கல்பாக்கம், இதெல்லாம் ஏன் அதில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரே ஒரு பாம் அங்கே விழுந்ததுன்னா மிகப்பெரிய அழிவு, மனித அழிவு வந்து வரும், பொருளாதார சேதாரம் மிக பெருசாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இது கேட்டகரி 1. இப்போ கேட்டகரி 2ல் பார்த்தீங்கன்னா அவ்வளவு மிகப்பெரிய அழிவு இல்லாட்டினாலும் அது வந்து ரொம்ப ரொம்ப வல்னரபிளாக இருக்கும். அந்த பார்டர் டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாமே அதில் பார்த்திங்கன்னா வரும். அந்த இதில் வந்து இதெல்லாம் அங்கே வந்து நம்மளுடைய அம்யூனிஷன் டம்ப்ஸு, இல்லை டேமு, இல்லை ஒரு பவர் கிரிட்டு, எப்படின்னு இந்த மாதிரி இதில் வந்து கேட்டகரி 2ல் வந்துடும். இப்போ கேட்டகரி 3ல் இந்த புல்வாமா இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி அவங்க பிரிச்சிருக்காங்க. இப்போ நமக்கு வந்து கேட்டகரி 2ல் நம்ம ஏன் வரலன்னா, வி ஆர் அவுட் ஆஃப் தேர் ரேஞ்ச் ஆஃப் தேர் மீடியம் ரேஞ்ச் மிசைல்ஸ். அதனால் வந்து நம்ம தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா எதுவும் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசாலாம் இருக்காது. இப்போ ஹைதராபாத் ஒன்று இருக்கும்னு நினைக்கிறேன். அது தவிர வந்து வேறு எந்த பெரிய டார்கெட்டும் இங்கே சவுத்தில் இருக்காது. இதில் வந்து நம்ம சென்னை ஏன்றதை வந்து நான் சொல்லிட்டேன், டென்ஸ்லி பாப்புலேட்டட். நம்மகிட்ட 1 கோடி மக்கள் தொகைக்கு மேலே இங்கே சென்னையில் இருக்காங்க. அதனால் சென்னை அதில் மீனம்பாக்கம் வந்து நமக்கு வந்து போத் ஏர்போர்ட்டும் இருக்குது, கமர்ஷியலாகவும் இது இருக்குது, ஹார்பர் இருக்குது, எல்லாமே சேர்ந்து சென்னை அப்படிங்கிறது வந்துச்சு. இப்போ கல்பாக்கம் ஏன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து நம்ம அணு உலைகள் வச்சு நம்ம மின்சார உற்பத்தி பண்ணுறோம். அந்த அணு உலை வந்து வெடிச்சிச்சுன்னா இந்த மொத்த சென்னைக்கு எந்த விதமான பாதிப்பு ஆகும் அப்படிங்கிறது வந்து நம்ம யோசிச்சு கூட பார்க்க முடியாது. ஸோ கல்பாக்கம் இந்த 2மே மிகப்பெரிய பேரழிவை தருங்கிறதுனால கேட்டகரி 1ல் வருது. இது தவிர மற்ற சிட்டிஸ் ஏன் வரல அப்படின்னா, அது கேட்டகரி 2லையும் வராது. ஏன்னா அவங்களுடைய மீடியம் மிசைல் ரேஞ்சில் நம்ம கிடையாது. அது வந்து அவ்வளவு முக்கியமான டார்கெட்டாக வந்து பாகிஸ்தானுக்கு கிடையாது. அதை அடிக்கிறதுனால அவங்களுக்கு எந்த லாபம் கிடையாதுன்னு, அதை அடிக்கிறதுல எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. இப்போ வந்து அணு ஆயுதம்ங்கிறது ஜஸ்ட் ஒரு வார் ஹெட், ஒரு மிசைலில் முன்னாடி மாற்ற அந்த குண்டு. மிசைல் வந்து ஷஹீன் இல்லை ஏதாவது ஒரு லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் SCBM இருக்கும். அதில் வந்து அணு ஆயுதங்கிறது அந்த வார் ஹெட்டை மாற்றுறது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உலக அரங்கில் யார்கிட்ட எத்தனை அணு ஆயுதம் இருக்குன்றது வந்து எல்லா நாட்டுக்கும் தெரியும். அந்த சூப்பர் பவர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறது கிரிட் ரெஃபரன்ஸ் முதற்கொண்டு எல்லார்ட்டையும் இருக்குது. நம்ம ஆயுதம் என்ன இருக்குன்னு அமெரிக்காவுக்கு தெரியும், எல்லாருக்கும், ரஷ்யாவுக்கு தெரியும், இஸ்ரேலுக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். இப்போ வந்து என்னன்னா, இந்த அணு ஆயுதத்தை நீங்கள் எங்கே இருக்கோ அங்கேருந்தெல்லாம் லான்ச் பண்ண முடியாது. யூ ஹேவ் டு பிரிங் இட் டு தி லான்ச் பேட். எங்கே மிசைல் வச்சு நம்ம லான்ச் பண்ண போகிறோமோ அங்கே வந்து ஏன்னா சேஃப்டி அதை கொண்டு வந்து அங்கேருந்து அந்த கன்வென்ஷனல் வார் ஹெட் எடுத்துகிட்டு நியூக்ளியர் வார் ஹெட்டை மாட்டி அதுக்கடுத்து தான் இது பண்ணணும். ஸோ அவங்க அந்த இதை மூவ் பண்ண நினைக்கும் போதே வந்து உலக நாடுகள் அதை டிடெக்ட் பண்ணிடுவோம், நம்மளும் டிடெக்ட் பண்ணிடுவோம். நம்ம டிடெக்ட் பண்ணிட்டோன்னா அது மூவ் ஆகிற இடத்துல வச்சு அழிக்கிறதுக்கு நமக்கு வந்து சான்சஸ் இருக்குது. அதாவது ஹை ப்ராபபிலிட்டி. அதனால் யாரும் அவ்வளோ ஈஸியாக வந்து அதை அதுக்கு தான் இந்த டிசெப்ஷன் நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த பிளாக் அவுட் பண்ணி நைட்டு மூவ் பண்ணுவாங்க. என்ன தான் பண்ணாலும் ஒரு பிக்கப் இது பண்ணுறதுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு இது இருக்குது, ஒரு லிமிட்டேஷன்ஸ் இருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம். இன்டெலிஜென்ஸ் அந்த அளவுக்கு நமக்கு இருக்குது. இப்போ பாகிஸ்தான் என்ன செஞ்சாங்க அப்படின்னிங்கன்னா, இப்போ அவங்க ஒரு மிசைலை வந்து ஃபயர் பண்ணி ஒரு 120 கிலோமீட்டர் ரேஞ்ச் உள்ள ஒரு நார்மல் ஷார்ட் ரேஞ்ச் மிசைல் ஒன்று வந்து டெஸ்ட் ஃபயர் பண்ணாங்க. ஆமாம், அது வந்து அவங்க பண்ணுற மாதிரி நம்ம கூட இப்போ வந்து ஃபயர் பண்ணிட்டு தானே இருக்கோம். நம்ம வந்து எல்லாத்தையுமே இப்போ நம்ம டெஸ்ட் ஃபயர் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம அரேபியன் சீல விக்ராந்த் வந்து ஒரு 4-5 நாளாகவே தே ஆர் இன்டு ஃபயரிங்.
ஒரு இது வந்து நம்மளும் டெஸ்ட் ஃபயரிங் பண்ணிட்டு தான் இருக்கும். அது எந்த ஒரு அது வந்து ப்ரிப்பேர்னஸ் டுவர்ட்ஸ் வார். ஒரு போர்னு வந்தால் நான் இதை வந்து நான் எப்படி யூஸ் பண்ண போகிறேங்கிறத வந்து ரெடி ஆகிக்கிறது தான். இப்போ வந்து நம்ம தேசிய தலைமை, நம்ம பாரத பிரதமர் வந்து தக்க பதிலடி கொடுப்போம் தீவிரவாதத்துக்குன்னு தான் சொன்னாரே ஒழிய பாகிஸ்தானை அழிப்போன்னு சொல்லவே இல்லை. பாகிஸ்தான் மக்களை அழிப்போன்னு சொல்லலை. இஸ்லாம் என்கிற மதத்துக்கு எதிரான போர்னு எதுவுமே சொல்லலை. தீவிரவாதத்துக்கு எதிரான போர், அவங்களுக்கு நான் தக்க பதிலடி கொடுப்பேன்னு தான் சொன்னார். அது வந்து அந்த பதிலடி எப்படி இருக்கும்னா அதுதான் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. இது ஒரு தேசியத்தோட ஸ்ட்ராட்டஜி. அதை வந்து ஒரு பிரதமர், ஒரு கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி, எதிர்க்கட்சி தலைவர், இவங்க எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜியாக வந்து டிசைட் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து இராணுவ தளபதி, அதாவது ஏர்ஃபோர்ஸ், நேவி எல்லாரையும் கூப்பிட்டு எனக்கு இதை அச்சீவ் பண்ணணும், உங்கள் பிளானை அக்கார்டிங்லி எங்களுக்கு வந்து சொல்லுங்கள் அப்படிம்பாங்க. ஸோ இப்போ வந்து நானும் நீங்களும் அந்த 150 கோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த பாரத பிரதமர் கொடுத்த அந்த ஸ்ட்ராட்டஜியை ஈஸியாக டிஸ்கஸ் பண்ண முடியுமா? இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோன்னா அப்போ பாகிஸ்தானுக்கு அது தெரியும் வரும் இல்லையா? அப்படின்னா அவன் எந்த அளவுக்கு ப்ரிப்பேர்டாக இருப்பான். அதனால் இது எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு கெஸ் பண்ணலாமே தவிர இப்படி தான் இருக்கும்னு யாராலையும் சொல்ல முடியாது. எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா இப்போ வந்து பிஓகே இருக்குது, எல்லாருமே பேசுவாங்க ஈஸியாக பிஓகே என்னைக்கு எடுத்துடணும், நம்ம போய் கேப்சர் பண்ணிடணும். ஏன் அதை பாகிஸ்தான் தெரியாதா? அது தெரியும். இப்போ வந்து சிக்கன் நெக்குன்னு ஒரு இடம் இருக்குது அக்னூரில், அதை கட் பண்ணிடலாம் அப்படின்றது, அது எல்லாமே ப்ரிப்பேர்டாக தான் இருப்பாங்க. இப்போ எந்த மாதிரி இவங்க பிளான் பண்ணணும் அப்படின்றது வந்து எப்படின்னா லாங்காக ஒரு பல நாட்களாகவே வந்து என்ன செய்கிறாங்கன்னா 1971 அப்போதைய பிரதம மந்திரி அம்மையார் இந்திரா காந்தி இருக்கும்போது என்ன செஞ்சாங்கன்னா அந்த பிரச்சனை ஈஸ்ட் பாகிஸ்தான் வெஸ்ட் பாகிஸ்தான் சேர்ந்து நமக்கு கொடுக்குற அந்த பிரச்சனைகளை வந்து நிப்பாட்டுறதுக்கு ஒரே வழி அந்த ஈஸ்ட் பாகிஸ்தானை பிரிச்சிட வேண்டியது, லிபரேட் பண்ணிட வேண்டியது, அதுக்கு தனி நாடு அந்தஸ்து கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி அப்போயோடைய சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் ஜெனரல் மானெக்ஷாவை கூப்பிட்டு அந்த டாஸ்க் கொடுத்தாங்க. அவரும் சொன்னார், எனக்கு 6லேருந்து 7 மாதம் டைம் வேணும், இந்த டைமில் நான் போனேன்னா பங்களாதேஷ் மாதிரி ஒரு நாட்டில், நதிகள் ஜாஸ்தி இருக்கிற ஒரு நாட்டில் நம்மளால் ஈஸியாக போய் நம்ம அப்ஜெக்டிவை வந்து இது பண்ண முடியாது, அதனால் ஒரு 6-7 மாதம் பொறுங்க, நான் நவம்பர் டிசம்பரில் பண்ணி கொடுக்குறேன் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படின்னு சொல்லி சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு இதை பண்ணி கொடுத்தாரு. அதனால தான் அவருக்கு ஃபீல்ட் மார்ஷல்னு அந்த பதவியை வந்து கொடுத்தாங்க. இப்போ அதே மாதிரி இப்போ நமது பாரத பிரதமர் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி, எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருப்பாரு அப்படின்னு நம்ம இதிலேருந்தே கெஸ் பண்ணலாம். இப்போ இருக்கிற பாகிஸ்தானுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, பொருளாதாரத்தில் வந்து அடிமட்டத்தில் இருக்குது, அதை வந்து இன்னும் இப்போ இந்த நேரத்தில் அவங்களுக்கு வேறு என்ன பிரச்சனைகள் இருக்குது. பலூச்சிஸ்தானில் ஒரு இன்டர்னல் பிரச்சனை போயிட்டுருக்கு, அவன் தனி நாடு கேட்டுட்டு இருக்கான். இந்த பக்கமாக பட்டான்ஸ் வந்து பக்துன்வா அப்படின்னு அவங்க வந்து ஆப்கானிஸ்தான் பார்டரில் தனியாக அவன் வந்து ஒரு போராட்டம் நடத்திட்டு இருக்கான், எனக்கு தனி நாடு வேணும் அப்படின்ட்டு. பலூச்சிஸ்தான் போயிடுச்சு, இங்கிட்டு இது போயிடுச்சு. இந்த பக்கம் பிஓகே ஒரு 3வது. இங்கே பார்த்தீங்கன்னா பஞ்சாப் அண்ட் சிந்து, அந்த பஞ்சாபில் வந்து அவன் தான் ஒரிஜினல் பாகிஸ்தான். இந்த 4 போர்ஷன் வந்து டிஸ்டிங்க்டாக இருக்குது, 4 இடத்துலையும் பிரச்சனை இருக்குது. இந்த ஒரு நாடை 4 நாடாக உடைச்சிட்டோம்னா இந்த பாகிஸ்தான் என்கிற நாடு வந்து தலை நிமிர்ந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. 4 டிஸ்இன்டகிரேட் பண்ணிட்டோன்னா பாகிஸ்தான் என்கிற ஒரு நாடு எவ்வளவு பவர்ஃபுல்லாக அந்த இருந்தது வந்து 4 விதமாக பிரிஞ்சிரும்போது இந்தியா வந்து இவ்வளவு மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கும்போது அந்த பிரச்சனைகளுக்கு ஒன்றுக்கு எல்லாமே முற்றுப்புள்ளி வரும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியும் வந்து அவர் எடுக்கலாம். ஆனால் இதை அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்யணும், இது வந்து பாசிபிளா அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த இதை வந்து அச்சீவ் பண்ணணுன்னா ஒரு முழு வார் வரும், அப்போ தான் வந்து இது பாசிபிள் ஆகும். அவங்க இராணுவம் அவங்க தீவிரவாதத்தை அழிக்கின்றதுக்கு அழித்த பிறகு தான் இது பாசிபிளே ஆகும். ஸோ இந்த மாதிரி பலவிதமான பெர்முட்டேஷன் கம்யூட்டேஷன்ஸ்னு சொல்லுவாங்க, இது எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஒரு தேசிய தலைமை அவங்களுக்கு வந்து நமக்கு இப்போ எனக்கும் உங்களுக்கும் வந்து டிவியில் வர்ற இன்ஃபர்மேஷன் தான் வந்து ஒரு இன்புட், எனக்கு சர்வீஸில் கிடைச்ச ஒரு சில இன்ஃபர்மேஷன். ஆனால் ஒரு தேசிய தலைமைக்கு வந்து உலக நாடுகள் அத்தனையிலேருந்து இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஒரு கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி, நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரி போர்டு, அத்தனை சர்வீஸ் ஆஃபீஸர், அவ்வளோ பெரிய பெரிய ஜென்ரல்ஸ் எல்லாருமே இருக்காங்க. எல்லோரும் சேர்ந்து ஒரு இது கொடுக்கும்போது அவர் எடுக்கிற முடிவு தெளிவான ஒரு முடிவாக இருக்கும். அது என்ன முடிவு அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இராணுவம் பாகிஸ்தானுடைய ஃபஸ்ட்டு வந்து அந்த 4 நாள் அப்படிங்கிறது ஏன் அப்படிங்கிறது வந்து நான் முதவே சொல்லிடுறேன். கடந்த காலத்தில் இருந்த வார் மாதிரிலாம் இப்போ 3 மாதம் டைம் வேணும், எல்லாமே நம்ம பார்டருக்கு போகணும், இங்கேருந்து எல்லாம் வண்டியில் போகணும். அப்போது உள்ள வண்டிகளும் அந்த மோசமான வண்டிகள், டெக்னாலஜி கம்மி, ரோட் ஸ்பேஸ் கிடையாது, கம்யூனிகேஷன் கிடையாது அந்த காலகட்டத்தில். இப்போல்லாம் ஹாட் வார்
சினாரியோ. ஹாட் வார் சினாரியோ 48 மணி நேரத்துக்குள்ளே வந்து நம்ம ஃபயர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அந்தளவுக்கு எல்லாமே இருக்குது, வசதி வாய்ப்பு அவங்களுக்கும் இருக்குது. இப்போ வந்து அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வந்து எல்லாருமே 21 நாளைக்கான தேவையான அம்யூனிஷனை முன்னாடியே டம்ப் பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்க எங்கெங்கே எப்படி வார் வரும், அது கன்வென்ஷனலாக நடக்கிற அந்த வார். இப்போ வந்து அந்த மாதிரி கன்வென்ஷனல் வாரே கிடையாது. நீங்கள் போய் அம்யூனிஷன் அந்தளவுக்கு வச்சுருக்கிற அளவுக்கு எந்த நாடுகிட்டையும் கெப்பாசிட்டி இல்லை. அவங்க என்னன்னா இப்போ வந்து ஆஃப் த ஷெல்ஃப் வாங்குறது தான். இப்போ உக்ரைன் பார்த்திங்கன்னா உக்ரைன் ரஷ்யா வார் ஆரம்பிக்கும் போது ஒரு நாளில் முடிஞ்சிடும் அப்படின்னாங்க. ஆனால் அங்கிட்டிருந்து யூரோப்பு அமெரிக்கா எல்லாமே வந்து டெய்லி பில்லியன்ஸில் வந்து நம்ம கொடுத்து அவங்களுக்கு வார் மிஷினரி கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அதே இது பார்த்திங்கன்னா பாகிஸ்தானுக்கு இப்போ 3 நாள் தாக்கு பிடிக்கிற அளவுக்கு அவங்ககிட்ட வசதி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக வந்து அவங்களுடைய வார் ஃபைட்டிங் கேப்பபிலிட்டிஸ் வந்து ரெஸ்ட்ரிக்டட் தான். ஏன்னா அவங்க எக்கனமி வந்து அவ்வளவு பெருசாக கிடையாது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா IMF இருந்து அவங்க 440 மில்லியனை வந்து வாங்குற அளவுக்கு அவங்களுடைய எக்கானமி இருக்குது. நம்மகிட்டையோ கிட்டத்தட்ட வந்து 800லேருந்து 1000 பில்லியன் வந்து ஃபாரின் ரிசர்வ் வச்சுருக்கோம். நம்மளுடைய வார் ஃபைட்டிங் கேப்பபிலிட்டிஸ் பார்த்திங்கன்னா ஆர்மி எடுத்துட்டிங்கன்னா தே ஆர் நோ மேட்ச். நம்மகிட்ட உள்ள டெக்னாலஜியிலேருந்து நம்மகிட்ட உள்ள நியூமரிக்கல் சுப்பீரியாரிட்டியிலேருந்து எல்லாமே காலங்காலமாக நம்ம பார்த்துருக்கோம். அவங்களுடைய டோட்டல் மக்கள் தொகை 28 கோடி தான். நம்ம 150 கோடி மக்கள் தொகையில் எவ்வளோ பெரிய ஆர்மி வச்சுருக்கோம். டேங்க் நம்பர்ஸும் ஜாஸ்தி, எல்லாமே ஜாஸ்தி. ஆர்மியில் வந்து நேவியை பொறுத்தளவுக்கு அவங்க பிறக்கவே இல்லைன்ற மாதிரி தான். நம்மகிட்ட ரெண்டு இது இருக்குது, நம்ம கேரியர்ஸ், ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸ். அதெல்லாம் மிகப்பெரிய ஃபோர்ஸ் மல்டிப்ளேயர்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் மூவ் ஆகும்போது வந்து வித்தின் ஹவர்ஸ் கராச்சி போர்ட்டெல்லாம் வந்து அவங்க நேவியெல்லாம் வந்து டிஃபங்க்ட் ஆகிடும். டர்க்கி சேர்ந்து வந்தாலும் சரி, அதை வந்து மொத்தமாக நம்மளால் எதிர்கொள்கிற அளவுக்கு நேவி இஸ் வெரி குட். ஏர்ஃபோர்ஸை பொறுத்தளவுக்கும் ஏர் சுப்பீரியாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏரில் வந்து எவ்வளோ சுப்பீரியாரிட்டி இருக்கோ அந்த நாடு வந்து ஜெயிக்கிறதுக்கு. ஆனால் யாருக்குமே டெசிசிவ் ஏர் சுப்பீரியாரிட்டி பெர்மனெண்ட்டாக இருக்குதுன்னு இப்போதைக்கு நம்ம சொல்லவே முடியாது. அவங்கள்ட்ட வந்து F-16 FJ-17s இருக்குன்னா நம்மகிட்ட ரஃபேல் அண்ட் MiG-29s இருக்குது. நியூமரிக்கல் சுப்பீரியாரிட்டி நம்மகிட்ட ஜாஸ்தி இருக்குது. நம்மகிட்ட வந்து பெஸ்ட் ஆஃப் தி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குது. ஸோ அவங்களால நம்ம ஏர் ஸ்பேஸில் வந்து அவங்களால பெரிய வந்து ஏர் சுப்பீரியாரிட்டிலாம் என்ஜாய் பண்ண முடியாது. ஆனால் நம்மளால் அவங்க ஏர் ஸ்பேஸில் கண்டிப்பான முறையில் ஆஃப்டர் சம் டைம் ஒரு ஏர் சுப்பீரியாரிட்டி நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மிஷினரி வார் ஃபைட்டிங் மிஷின்ஸு நம்ம மிஷின்ஸை வந்து கம்பேர் பண்ணி நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு இன்ஃபர்மேஷன் வச்சு பார்த்திங்கன்னா 2 to 3 days மேலே இந்த வார் தாங்காது. ப்ரொவைடட் ஒரு கேவேட் ஒன்று வச்சுறேன். அதாவது சைனா மாதிரி இல்லை வேறு எந்தாவது ஒரு கண்ட்ரி அவங்க வந்து அவங்களுக்கு அதை சப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது, ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது அவங்க ஃபைட்டிங் கேப்பபிலிட்டிஸை. அந்த அளவுக்கு தான் அவங்க எக்கானமி, அவங்களுடைய ஸ்ட்ரென்த் இருக்குது. இன்றைக்கி காலையில் வந்து ரஷ்யா வந்து ஓப்பனாகவே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. தி ஆர் ஃபுல்லி சப்போர்ட்டிங் இந்தியா அப்படின்ட்டு. இப்போ வந்து பாகிஸ்தான் வந்து உலக அரங்கத்தில் இன்றைக்கி எல்லார்ட்டையும் போய் கேட்டாங்க. இன்றைக்கி காலையில் நடந்த டெவலப்மெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம பாரத பிரதமர் யுனைடெட் நேஷன்ஸோட செக்யூரிட்டி கவுன்சிலில் 5 இப்போ நிரந்தர உறுப்பினர்கள்ட்டையும் பேசிட்டார். நம்ம எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் 10 டெம்பரரி நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸில் 9 பேர்கிட்ட பேசிட்டாங்க. 10வது பாகிஸ்தான். இப்போ க்ளோஸ் டோர் டிஸ்கஷன் ஒன்று நடந்திருக்கு. இந்த டிஸ்கஷனில் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் வெளியில் வந்த நியூஸ் என்னென்னா எந்த கண்ட்ரியும் வந்து பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணலை. அவங்க வந்து கண்டிக்கிறாங்க அப்படிங்கிறது தான். இப்போ வந்து உள்ள சூழ்நிலையில் சவுதி அரேபியா ஓப்பனாக சொல்லிச்சு அவங்க வந்து பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டோம் அப்படின்றத வந்து அவங்க சொல்லிட்டாங்க. அந்த மிகப்பெரிய இஸ்லாமிய கண்ட்ரி அது. அவங்க வந்து சொல்லிட்டாங்க. இப்போ டர்க்கி ஆல்ரெடி டர்க்கிட்ட என்ன இருக்குது? டர்க்கி பாகிஸ்தான் சேர்ந்தாலே ஒரு இது கிடையாது இந்தியாவை பொறுத்தளவுக்கும். ஆனால் மிகப்பெரிய ஃபோர்ஸ் மல்டிப்ளேயர் எங்கேருந்து வருதுன்னா சைனாவிலேருந்து வரணும். இப்போ சைனாவை எடுத்துக்கிடுவோம். சைனா பாகிஸ்தான் இந்தியான்னு பார்க்காம இப்போ சைனா பாகிஸ்தான் இந்தியா ரஷ்யா. இப்போ சைனா வந்து ரஷ்யாவுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுதுன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ உக்ரைன் வாரில் அகெயின்ஸ்ட் அமெரிக்கா வந்து இப்போ சைனா நிற்கிது அப்படின்னா அது ரஷ்யாவோட ஒரு இதனால. இப்போ ரஷ்யா இல்லாமல் சைனா கிடையாது. ரஷ்யாவுக்கு அகெயின்ஸ்டாக சைனா எக்காரணம் கொண்டும் ஒரு அடி எடுத்து வைக்க முடியாது. இன்றைக்கி வந்து தெளிவாக ரஷ்யா வந்து இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லும்போது அந்த ரஷ்யாவை எதிர்த்து சைனா தன்னுடைய படைகளை அனுப்புமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஆனால் இன்டைரக்டாக ஹெல்ப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ப்ரொவைடட். இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உக்ரைனில் வந்து அதிபர் ஜெலன்ஸ்கி வந்து பழைய பைடன் நம்ம இதில் வந்து அமெரிக்காவிலேருந்து அவ்வளவு ஆர்ம்ஸ் அம்யூனிஷன் எல்லாமே கணக்கெல்லாம் வந்துக்கிட்டே இருந்துச்சு. இது வந்து சும்மா கொடுத்தாங்களா அவங்க? இப்போ வந்தார் ட்ரம்ப்பு, வந்து உட்காரவுமே ஒன்றிருக்க எல்லா மினரல்ஸையும் எழுதி கொடுன்னு மொத்த நாட்டையும் எழுதி வாங்கிட்டு போயிட்டார். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்குது.
பாகிஸ்தானால் அந்த விலையை கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது தான் இன்றைக்கி கேள்வி. இன்றைக்கி வந்து உலக நாடுகளில் உலக அரங்கில் எல்லார்ட்டையும் கடன் வாங்கிட்டு அந்த கடனை வாங்க மேற்கொண்டு கடன் கிடைக்காம திணறி கொண்டு இருக்கும் பாகிஸ்தான், சைனாட்ட இருந்தோ இல்லை வேறு எந்த கண்ட்ரிகிட்ட இருந்தோ ஒரு ஃபைட்டிங் ஒரு மெஷின்ஸ் வாங்கணும், அம்யூனிஷன் வாங்கணும் அப்படின்னா அதால் அஃபோர்ட் பண்ணுறது முடியுமா? அதை எதை கொடுத்து அடமானம் வச்சு அதை வாங்க முடியும் அப்படிங்கிறத யோசிக்கணும். சைனாவுக்கு ஒரே ஒரு இன்ட்ரெஸ்ட் தான், சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார். அது எங்கேருந்து வருது? சைனாவிலேருந்து கிளம்பி தஜிகிஸ்தான் வழியாக ஆப்கானிஸ்தான் வழியாக வந்து நம்ம ஷஷ்காம் வழியாக வந்து காரகோர ரேஞ்ச் வழியாக வந்து கில்கிட் பல்டிஸ்தான் வழியாக போய் அங்கே ஈரானுக்கு பக்கத்தில் குவாதார் போர்ட் வரைக்கும் போகுது. இது ஏன் அப்படின்னா அரேபியன் சீக்குள்ளே அவங்க ஈஸியாக வரணும், அவங்களுடைய மேனுஃபேக்சர்டு குட்ஸை கொண்டு வந்து அங்கே வந்து வெஸ்டர்னுக்கும் அமெரிக்கன் இதுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு அவங்க பண்ணுறாங்க அப்படின்னீங்கன்னா அவங்களோட காஸ்ட் வந்து எஃபெக்டிவாக இருக்கும். தே கேன் மேக் இது வெரி குட் திஸ் திங். இப்போ இந்த போர்ட் இந்த ரூட் கட்டாயிடக்கூடாது, அது மட்டும்தான் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதை காப்பாற்றிக்கிறதுக்கு ஒருவேளை வந்து டிப்ளமேட்டிக்கலி இந்தியாவே வந்து நாங்கள் வந்து உங்கள் காரிடாரை ஒன்றும் பண்ணல அப்படிங்கிற மாதிரியும் பேசலாம். புரியுதுங்களா? இல்லை அவங்களே வந்து இல்லை நாங்கள் எங்கள் இதை வந்து நாங்கள் டிஃபெண்ட் பண்ணிக்கிறோம், இதை தவிர எங்கள் ரோல் வந்து உள்ளே இருக்காது அப்படின்னு அவங்களும் வந்து சொல்லலாம். ஸோ எல்லாமே வந்து ப்ராபபிலிட்டிஸ் தான். பாகிஸ்தான் வந்து ஐநாட்டை மட்டும் கிடையாது, உலக நாடுகள் எல்லார்ட்டையும் போய் இதை வந்து ஒரு நியூட்ரல் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்க இது அப்படின்ற மாதிரி அவங்க பேசுகிறாங்க. ஆனால் எந்த ஒரு நாடுமே வந்து என்ன சொல்லிடுச்சு, நோ நியூட்ரல் இன்வெஸ்டிகேஷன். முதல்ல வந்து மார்க் ரூபியோ செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா வந்து ஃபஸ்ட்டு வந்து அவர் புரோட்டோகாலை வயலேட் பண்ணி ஒரு செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் வந்து ஹெட் ஆஃப் த ஸ்டேட்டு டைரெக்டாக பேசுகிறது இதுதான் வரலாறுல முதல் தடவையாக இருக்கும். அவரை கூப்பிட்டு பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பாகிஸ்தானை கூப்பிட்டு ஒரு கண்டிக்கிறாரு. அப்போது ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் நம்மளுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கரோட சேர்ந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அப்போ வந்து அவர் வந்து ரொம்ப கிளியராக அதை சொல்கிறாரு, நோ நியூட்ரல் இன்வெஸ்டிகேஷன், யூ டோ கோஆப்ரேட் வித் இந்தியா, திஸ் இஸ் த ஒன்லி திங் விச் வில் சேவ் யூ அப்படின்ட்டார். ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த இதில் வந்து எந்த எண்ணமும் கிடையாது. அவங்க இன்னமும் வந்து நியூட்ரல் அப்படின்னு பேசிட்டு ஒவ்வொரு தடவையும் தட்டி கழிச்சிட்டு போயிடலான்னு நினைக்கிறாங்க. ஆனால் இது இந்த தடவை நடக்காது. நல்லா தெரிஞ்சோ தான் நல்ல ஒரு சுய நினைவோட தேசிய தலைமை வந்து ஒரு முடிவு எடுத்துடுச்சு. இந்த முடிவு கட்டாயம் ஒரு விளைவை வந்து ஏற்படுத்தாமல் இதில் வந்து நிற்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. வாருங்கிறது வந்து பேரழிவுங்க. அந்த பேரழிவை வந்து நம்ம எக்காரணம் கொண்டு தவிர்க்கணும் தான் நினைப்போம். நம்மளே நினைக்கும் போது ஒரு தேசிய தலைமை இதை பற்றி யோசிக்காதா? அவர் மட்டும் இல்லை, தனி மனிதன் கிடையாது. 150 கோடி எண்ணங்களின் பிரதிபலிப்பு. அவரை வந்து எத்தனை பேர் வந்து அந்த கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி எல்லாருமே சேர்ந்து அட்வைஸ் பண்ணி ஒரு முடிவு எடுக்கும்போது வந்து எடுத்தோம் கவுத்தோம் சொல்லிட்டு அடிக்கிற இந்த போர் அப்படிங்கிறலாம் சொல்ல முடியாது. போர் என்பது அழிவு அப்படிங்கிறத வந்து அந்த போரிட்ட அவனுக்கு மாவீரனுக்கு மட்டும்தான் தெரியும். அது எப்போ இன்னவிட்டபிள் அப்படிங்கிறதுனா அது நம்ம மேல் திணிக்கப்படும் போது வந்து நம்ம அதுலேருந்து பின்வாங்க முடியாது. ஆனால் வந்து அதுக்காக நான் போர் அழிவு அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவும் செய்யலை அப்படிங்கிறது கிடையாது. தேசிய தலைமை நல்லா யோசித்து ஒரு முடிவு எடுத்து ஒரு பதிலடியை ஸ்ட்ராட்டஜியாக கொடுத்துருக்கு. அது எப்போ நடக்கணும் எப்படி நடக்கணுங்கிறத வந்து நாடு வந்து இந்த நாட்டு 150 கோடி மக்களுக்காக அந்த தலைமை செய்யுது. அதனால் அதுக்காக வெயிட் பண்ணுவோம். நம்மளுக்கு கிடைக்கிற அத்தனை இதையும் வந்து வாங்கிட்டு நம்ம இந்த நாட்டோட தலைமையோட சேர்ந்து ஒண்ணா நிற்போம். Marvel Studios Thunderbolts opens in Indian theatre from May 1, 2025. English, Hindi, Tamil and Telugu. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Grown Tile. MCR Pure Cotton Club, formals and casual shirts.